அனைத்துலகமும் வாழ பிறந்தவரான யதிராஜர், பாஷ்யக்காரர், உடையவர் என்றெல்லாம் புகழப்படும் ஸ்ரீமத் ராமானுஜருடைய 1000வது ஆண்டு நிறைவினை நாம் கொண்டாடி வருகிறோம். ராமனுடைய அவதாரத்தால் அயோத்தி மாநகருக்கு பெருமை, கண்ணனுடைய அவதாரத்தால் வடமதுரைக்கு பெருமை, ராமானுஜருடைய அவதாரத்தால் பூதபுரிக்கு பெருமை என்று சொல்வர். கலியுகத்திலே லக்ஷ்மணர் ராமானுஜராக பிறந்து திவ்ய தேசங்களிலே தொண்டுகளை செய்தார். ஸ்ரீபெரும்பதூர் என்கின்ற உயர்ந்த கஷேத்திரத்திலே பிறந்தார் ராமானுஜர். ஸ்ரீபெரும்பதூர் என்றால் பெருமை மிக்க இருக்கும் ஊர் என்பது பொருள். 1017 திரு அவதரித்தவர் ராமானுஜர். 2017 மே 1ஆம் தேதி அன்றுதான் சித்திரை திருவாதிரை வருகிறது. அன்றைய நாளில்தான் ராமானுஜருடைய 1000வது ஆண்டு விழா நிறைவடைகிறது. இந்த தருணத்திலே நாம் மனித பிறவி வாய்க்கப் பெற்று இருக்கிறோம் என்பது நமக்கெல்லாம் பெரிய பேராகும். 1000வது ஆண்டு விழா கொண்டாட்டத்திலே நாமும் பங்கெடுத்துக் கொள்வது என்பது நமக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் நன்மைகளை அளிக்க வல்லது. எனவே அன்பர்களே, தவறாமல் நீங்கள் அனைவரும் ஸ்ரீமத் ராமானுஜரின் திருநட்சத்திர விழாவிற்கு வாருங்கள், ஸ்ரீபெரும்பதூருக்கு வாருங்கள், ராமானுஜரை வணங்குங்கள். நாம் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. நம் பொருட்டே உடையவர் தோன்றினார், நமக்காகவே வாழ்ந்தார், நமக்காக இறைவனிடத்தே மன்றாடினார், நமக்காக சரணாகதியை தாம் அனுஷ்டித்தார். ஆக மொத்தத்தில் ராமானுஜர் நமக்காகவே உடையவர், நம்மையே உடையவர். அவர் தாள் பணிவோம், அவர் அருள் பெறுவோம்.